வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமுனிகள் தன்னுடைய வாழ்க்கை மலரில் அலையின் ஐவகை இயக்கம் குறித்து பேசுகிறார். வாருங்கள் கேட்போம். அந்த அலையின் ஐவகை இயக்கம் என்று வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்வதை நான் கிறிஸ்பாக உங்களுக்கு சொல்லட்டுமா? கிறிஸ்ப், கிளாஷ், ரெஃப்ளக்ஷன், இன்டராக்ஷன், ஸ்கேட்டரிங், பெனட்ரேஷன். இதுதான் ஐவகை இயக்கம். அதாவது ஒரு எண்ணம் இன்னொருவரை பாதிக்குமா? நாம் எண்ணுவது இன்னொருவருக்கு போய் சென்றடையுமா? நாம் வாழ்த்துவது இன்னொருவரை வாழ வைக்குமா என்கிற கேள்விக்கெல்லாம் விடையாக வேதாத்ரி மகரிஷி சொல்வதுதான் இந்த அலையின் ஐவகை இயக்கம் என்பது. எண்ணம் என்பது ஒரு வகை அலைதான். அந்த அலையானது எழுந்த உடனே அதுபோல் யாரை நினைத்து அல்லது எந்த பொருளை நினைத்து நாம் எண்ணுகிறோமோ அல்லது வாழ்த்துகிறோமோ சொல்லுகிறோமோ அங்கே போய் மோதுகிறது முதலிலே என்கிறார். அதற்கு அடுத்தது கிறிஸ்ப் என்கிற வகையிலே ரெஃப்ளெக்ஷன், மோதிய உடனே அது பிரதிபலிக்கிறது என்பது. அதற்கு அடுத்து இன்டராக்ஷன் என்பது எந்த ஒரு பொருள் குறித்து எந்த ஒரு நபர் குறித்து நீங்கள் எண்ணத்தை செலுத்துகிறீர்களோ, உங்கள் என்ன அலைய பரப்புகிறீர்களோ அங்கே போய் அது திரும்பவும் உங்களுக்கு வந்து திரும்பவும் அவர்களுக்கு போய் ஒரு இன்டராக்ஷன் நடக்கிறது என்று சொல்லுகிறார். அதற்கடுத்து அந்த எண்ண அலையானது மோதிய இடத்திலிருந்து ஒரு சிதறுதல் நடக்கிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் எண்ணிய பொருளோடு எண்ணிய நபரோடு தொடர்ந்து அந்த அலை இயக்கமானது ஊடாடி கொண்டிருக்கிறது, ஊடுருவி கொண்டிருக்கிறது என்று அழகாக பெனட்ரேஷன் என்கிற ஐந்தாவது இயக்கம் நடைபெறுகிறது. எனவே இந்த அலை இயக்கம் என்பது வெறும் எண்ணம் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் சுழற்சிக்கு உட்பட்டவை. எங்கெங்கெல்லாம் சுழற்சி இருக்கிறதோ அங்கெல்லாம் அலை உருவாக்கம் என்பது இயற்கையாக அமையக்கூடியது. அப்படி இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே அலையினால் கட்டு அமைக்கப்பட்டது என்பதை புரிந்து கொண்டு விட்டால் நாம் எல்லாம் என்ன அலைகளுக்குள் நம்முடைய வாழ்த்துக்களை, நம்முடைய சொற்களை, நம்முடைய நல்ல எண்ணங்களை பரப்ப முடியும் என்கிற நம்பிக்கை நமக்கு வரும் என்பதனை கிறிஸ்பாக உங்களுக்கு எடுத்து கூறி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி.